கோயில் டைம் எல்லாம் வந்துருக்கு, மேலே வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த புதிய வருட செய்தியை நாம் கேட்க போகிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் முடிந்தால் நீங்கள் எழுந்து நின்று, நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நம் ஜெபத்தோடு இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாம் விடுதலையோடு நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆங்காங்கே நிற்கிறவங்க எல்லாம் நீங்க வேகமாய் உள்ளே வரும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சில நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வருஷத்தின் முதலாவது நாளில் ஆரம்ப மணி நேரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் தர வேண்டும். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கேயோ இந்த நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் இருந்து இந்த வருஷத்தை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தை யாரும் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற உணர்வோடு நாம் விடுதலையோடு இந்த வருஷத்துல என்னென்னலாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எந்தெந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபமாக நீங்கள் ஏறெடுக்க போகிறீர்கள். நிச்சயமாய் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன், ஜெயமோ உங்களுக்கு கர்த்தரால் வரும், உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால் கொடுக்கப்படும். நீங்கள் சகலத்திலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது, கர்த்தரால் எனக்கு ஜெயம் கொடுக்கப்படுகிறது, கர்த்தரால் எனக்கு ஜெயம் கிடைக்கிறது, கர்த்தரால் எனக்கு விடுதலை கிடைக்கிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவியில பலத்தோடு உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு. அனைவரும் சீக்கிரமாக உள்ள வந்துரும்படி வல்லமை, வல்லமை உண்டு. இந்த ஜெப நேரத்தை யாரும் தவறவிடக் கூடாது. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. இந்த வருடத்தின் ஆரம்ப நிமிடத்தில் உம் சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறாங்க. இவர்களுக்கு அற்புதங்களும் விடுதலையும் மேன்மையும் உண்டாகட்டும். அடுத்த 20 நிமிடம் 15 அல்லது 20 நிமிடம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபித்து ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இப்போ இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இப்போ தேவை, இப்போ தேவை, இப்பொழுது தேவை, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி ஆவியின் வரங்களை
வல்லமையினால் ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, இப்பொழுதே வல்லமை தாரும் தேவா. சந்தோஷமா முழு பலத்தோடு தாரும் தேவா. தேவை தேவா, அதையே தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நெஞ்சி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஆவியை ஊற்றுவேன் நெஞ்சி. முப்பராலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. தரிசனம் சொல்வாரே. முப்பராலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு உற்சாகத்தோடு நம்முடைய வல்லமை அனுப்புகிறதுனால் நம் யாவரும் பலன் கொள்கிறோம், ஜெயப்படுகிறோம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து சிறு நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனையும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு தரும்படி இந்த இடத்தில் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் சொல்லுங்க. இது உங்க தனிப்பட்ட ஜெப நேரம். இது இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ இந்த வருடத்தின் ஆரம்ப நேரத்தில் ஆரம்ப நிமிடத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி தெரியப்படுத்த போறீங்க. எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு 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 இயேசு. சத்தம் உயரட்டும். இந்த பந்தலுக்குள் இருக்கிற அத்தனை பேரும், இந்த மைதானத்துக்குள் இருக்கிற அத்தனை பேரும் இயேசு என்று கூப்பிடுங்க. இயேசு இயேசு, எனக்கு ஜெயம் தருகிறவர் இயேசு, என்னை வெற்றியின் பாதையிலே நடத்துகிறவர் இயேசு, என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் இயேசு, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் இயேசு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நான் யாரை கட்டாயப்படுத்தவும் விரும்பல. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதுமாய் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படி எல்லாரும் கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, உம்முடைய பிள்ளைங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்பா, இந்த வருஷத்தின் முதலாவது நாளில் முதலாவது மணி நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்கள் ஜெபங்களுக்கு பதில் பரலோகத்திலிருந்து வருவதாக. இவர்கள் விண்ணப்பத்திற்கு பதில் பரலோகத்தின் தேவ சமூகத்திலிருந்து வருவதாக. இவர்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா வேதனைகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இவர்களை விட்டு போவதாக. ஹல்லேலூயா. தரித்திரங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். சோர்வின் ஆவிகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் வெளியேறட்டும். பயத்தின் ஆவிகளை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள் இப்பொழுது செயல் இழந்து போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். நல்ல ஆவில அனலோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்த்து நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்களை பார்த்து நிச்சயமாய் சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கு, நீங்கள் மேற்கொள்கிற எல்லா பிரயாசத்திற்கு கர்த்தர் ஜெயத்தை தரும்படி, அதிலே வெற்றியை தரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம், பாக்கியமும் நன்மை பெருகி வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் உங்களுக்கு பெரிதாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஒரு விடுதலையின் வருஷம்.
இது ஒரு விடுதலையின் வருடம். ஹல்லேலூயா. இது ஒரு ஜெயத்தின் ஆண்டு. எல்லாரும் கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. வாய்களை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜெபிக்க அற்புதம், ஜெபிக்க விடுதலை, ஜெபிக்க கட்டுகள் உடைந்து போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், குடும்பங்களை தலைமுறையாக பின்தொடர்ந்து வருகிற சாப கட்டுகளை நான் இப்பொழுது உடைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பாவத்தின் வல்லமைகள், எல்லா சாபத்தின் கட்டுகள், எல்லா பில்லிசூனியத்தின் கிரியைகள், மந்திரவாத கட்டுகள் இப்பொழுது செயலிழந்து போகிறது. ஜெபிங்க. இனிமேலும் துயரங்கள் இல்லை, இனிமேலும் துக்கங்கள் இல்லை, இனிமேலும் மந்திர கட்டுகள் இல்லை, இனிமேலும் பில்லிசூனியத்தின் கிரியைகள் இல்லை, இனிமேலும் ஏவலின் ஆவிகள் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், அநேகருடைய கட்டுகளை நான் உடைக்கிறேன். அநேகரை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் உடைந்து போகிறது நான் பார்க்கிறேன். பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், கடன் பாரம் என்கிற ஒரு கட்டு, பலவீனம் என்கிற ஒரு கட்டு, இவைகள் விலகி ஓடுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஒரு விடுதலையின் வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறது. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கிறீர்கள். நீங்க யாரும் மனுஷனை தேடி வரல, நீங்க யாரும் மனுஷனை தேடி வரவில்லை. நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற இந்த இடம், இந்த ஸ்தலத்திலே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு படி முன்னேறினால் 2 படி சறுக்குகிற அனுபவங்கள் இப்பொழுது அநேகருக்குள்ளிருந்து இவைகள் மாற்றப்படுகிறது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாய் வாசல்கள் ஒன்று பூட்டப்படாதிருக்க இதோ திறந்த வாசலை அவனுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அந்த காலத்திற்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்திருக்கிற பொக்கிஷங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் உங்களுக்கு அருளப்படுகிறது. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அநேகருக்கு கர்த்தர் ப்ரமோஷனை கொடுக்கிறார். ப்ரமோஷனுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறதை ஆவியில உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஜெயமெடுக்கிற ஒரு ஆண்டு. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பின்னணியிலே, உங்களுக்கு மறைமுகமாய் செயல்படுகிற கிரியைகள் அழிக்கப்படுகிற ஒரு ஆண்டு. இத்தனை நாட்கள் மறைமுகமாய் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் காண்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தடைகள் உடைக்கப்படுவதாக. சம்பள உயர்வுகள் இப்போது அநேகருடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறதுனால் நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் மாறுகிறது, மனதில் இருக்கிற காயங்கள் மாறுகிறது. நெடு நாட்களாய் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் கைகூடி வரப்பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பல நாட்களாய் பட்ட பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கிற வருஷம்தான் இந்த 2025. நீங்கள் பல வருடங்களாய் காத்திருந்த நன்மைகளை அனுபவிக்கிற வருஷம்தான் இந்த 2025. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க நம்புகிறது அவராலே வருகிறது. நீங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பரிசை தரும்படி ஆவலாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இன்னைக்கு நீங்க உங்க விருப்பத்தை சொல்ல போறீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்த்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஜெபம் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும். இந்த ஜெபம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பொல்லாத வல்லமைகளை அழிக்க முடியும். இந்த ஜெபம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அக்கினி அஸ்திரங்களை நிர்மலமாக்க முடியும்.
இந்த ஜெபத்தினால் உங்க வாழ்க்கை மாறும், உங்க குடும்பம் மாறும். யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, யாரும் வேடிக்கை. நான் நேரம் போகலன்னு சொல்லி ஜெபத்தை நடத்தல. நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும், நீங்க சுகத்தை அனுபவிக்கணும் என்பதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினதினால் இந்த ஜெபம் நேரெடுக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு உற்சாகத்தோடு நீங்க சொல்லுங்க, என்னென்ன காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அத்தனை காரியத்தை இப்பொழுது நீங்கள் விசுவாச வார்த்தைகளாய் அறிக்கை பண்ணுகிற ஒரு நேரம் இது. உங்களுக்கு சுகவீனம் இருக்கிறதா? உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதா? மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கொடிய வியாதிகள் இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். மாப்பு செய்கிற உங்கள் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துறதுனால இளைய தலைமுறைக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைங்களுக்காக, வயதானவர்கள் இருப்பீங்கன்னா உங்க பேர பிள்ளைங்களுக்காக நீங்க இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. கொடிய உலகம், எங்கு பார்த்தாலும் ஜனங்களை விழத்தள்ளுகிற உலகம், உலகத்தோடு சத்துரு அவர்களை இழுக்கிற நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் வீடுகளில் இருக்கிற எங்கள் கரத்தின் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு ஈவாய் தந்த பிள்ளைகள், எங்களுக்கு ஈவாய் தந்த பேர பிள்ளைகள், இவங்க மேல கர்த்தருடைய ஆளுகை வருவதாக, இவங்க மேல கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. சத்துரு இளைய தலைமுறை மேல் கண் வைக்கிறார், அவர்களை அடிமைப்படுத்துகிறார். போதை பொருட்களுக்கு, ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமைப்படுத்தி அவருடைய ஆத்துமாக்களை ஆண்டவரை விட்டு தூரம் போக பண்ணுகிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய சொத்து, கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய சொத்து. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க மேல சத்துரு கண் வைப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. எங்க குடும்பத்தின் மேலே சத்துரு கண் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. எங்கள் பேர பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வருவதாக. சத்துருவின் கண்கள் படாதபடி இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து முத்திரையிடுகிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கொடிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும். கர்த்தர் தான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். கர்த்தர் தான் உங்கள் உடைமைகளை பாதுகாக்கணும். அதனால நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு தெய்வீக பாதுகாப்பை தந்தார். இப்போது கர்த்தர் உணர்த்துகிறபடி உங்கள் சரீர விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்களும் நீங்கள் கூப்பிடுங்க. இந்த வருஷத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய பரிசாக இது மாறப்போகிறது. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்க போகிற விடுதலை, இப்பொழுது நீங்கள் பெற போகிற விடுதலை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு முதல் பரிசாக இருக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியில பலத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோ, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோ. உச்சம் தலையிலிருந்து பாதம் வரையிலும் கர்த்தர் உண்டு பண்ணின ஒவ்வொரு உறுப்புகள், கர்த்தர் உண்டு பண்ணின இரத்த நாளங்கள், கர்த்தர் உண்டு பண்ணின அவயவங்கள், இவைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது அதனுடைய வேலைகளை சீராய் சரியாய் செய்ய ஆரம்பிப்பதாக. தலையில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நர்வ் பிரச்சனைகள் மாறட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது மறைகிறது. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நீங்க பிறருக்காக ஜெபம் பண்றீங்களோ, உங்க குடும்பத்து நபருக்காக ஜெபம் பண்றீங்களோ, அத்தனை பேருக்கும் கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவங்க எங்க இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அற்புதம் அவர்களுக்காய் நடைபெறுகிறது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. நரம்பு மண்டலங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனமே இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு, நீ வெளியேறு. சிந்தனை மண்டலங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத வல்லமை வெளியேற்றப்படுகிறது. பார்க்க கூடாது இருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா மூச்சு திணறல்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக. வாய் பேச முடியாது இருக்கிற வாய்
எப்பதா இப்பொழுது திறக்கப்படட்டும். கேளாத செவிகள் திறக்கப்படட்டும். கழுத்து நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும். இருதய பிரச்சனையோடு வந்திருக்கிற அநேகர் இந்த இடத்துல உண்டு. வலது கரத்தை இதயத்துக்கு மேல வச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் இந்த இருதயத்திற்குள்ளே போகிறதுனால் எல்லா அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வலது கரத்தை உங்க நெஞ்சுக்கு மேல வச்சுட்டு, இயேசுவின் இரத்தம் என் வாழ்வின் என் சரீரத்தின் பிரதான அவயவமாகிய இந்த இருதயத்திற்குள்ளே இயேசுவின் இரத்தம் போகிறதுனால் இப்பொழுது என் உள்ளம் சுத்திகரிக்கப்படுகிறது, என் பலவீனம் மாறுகிறது, என் நோய்கள் சுகமாகிறது, என் இருதயம் சரியாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கிட்னி பிரச்சனையோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்ல உங்களுக்கு அற்புதம், இல்ல நீங்க யாருக்கா ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கிட்னி பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது. லிவர் பிரச்சனைகள் மாறட்டும். லிவர்ல கட்டி இருக்கிற அந்த நீர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு லிவர் திரும்பட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். லங் இன்ஃபெக்ஷன் மாறுவதாக. நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும். வெரிகோஸ் பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுத்தபடினால், ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்தபடினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆயத்தமாக போகிறீர்கள், ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க ஆயத்தமாக போறீங்க, ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இதை விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயலாமையில் ஒரு புது துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவரால் ஒரு பெரிய மலையை கூட பெயர்க்க முடியுமானால் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற சின்ன தடையை மாற்ற முடியாதா? நம்முடைய ஆண்டவரால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமானால் இந்த சரீரத்திற்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? முடிவில் இருந்து ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறீங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், இந்த முடிவில் இருந்து நான் என் ஜனத்திற்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க போகிறேன். உங்க சிரமத்தை பாராம ஒரு விசை மட்டும் நாம் எழுந்து நின்று நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே சொல்ல போகிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், மலைகளை பெயர்ப்பீர் என்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம், சர்வஞானியே, என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது கிரகிக்க முடியாத என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியாத என்னுடைய ஆண்டவர் எனக்காக ஏதாகிலும் ஒரு அற்புதம் கண்டிப்பா செய்வார். ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை நிச்சயமா செய்வார். நான் வெறுமையா போவதில்லை, நான் வெறுமையா திரும்பி போவதில்லை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை நான் தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பித்ததுனால என்னுடைய ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு நன்மை எனக்கு செய்வார்னு எதிர்பார்க்கிறவங்க மட்டும் இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு நன்மையை இன்னைக்கு எனக்கு செய்வாரு. இன்னைக்கு நான் அதை பெற்றுக்கொள்ளாம நான் போக மாட்டேன். இன்னைக்கு நான் அதை பெற்றுக்கொள்ளாம போக மாட்டேன். என் வாழ்க்கையில பல நாட்களாய் எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்க போகிறேன். இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அது ஒருவேளை நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்க கடன் பாரமாக இருக்கலாம், இல்ல ஊழியமாக இருக்கலாம், இல்ல உங்கள் எதிர்காலத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம், உங்க கல்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நெடுநாட்களாய் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்ய போகிறார். நம்புறேன் சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு எனக்காக ஏதாகிலும் ஒரு நன்மை செய்வார். ஏதாகிலும் ஒரு நன்மை செய்வாரு. நீங்க இன்னைக்கு வரும்போது வெறும் கையாய் வந்திருக்கலாம், ஆனால் நீங்க போகும் பொழுது ஆசீர்வாதங்களோடு பரிவாரங்களோடு நீங்கள் கரங்களிலே தேவன் தருகிற நன்மைகளை ஏந்தி கொண்டு போகிறவர்களாய் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போறாரு. கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வெறுமையாய் திரும்பி செல்வதில்லை. கர்த்தர் தருகிற நன்மைகளை உங்கள் வாழ்வில் நிறைவாய் அனுபவித்து, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் அனுபவித்து, உங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற தடை கற்களை நீங்கள் உடைத்து முன்னேறும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, ஆனாலும் ஆண்டவர் போஷிக்கிறாரே. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்லவா? உங்களை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலஞ்சி இது யாரா கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலஞ்சி இது யாரா கூடும்? ஆகாயத்து பட்சிகளை நிறைவு செய்ய போகிறேன். சேர்ந்து மனதார பாடுவோம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது கிரகிக்க முடியாத சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் சொல்றீங்களா? சொல்றீங்க. ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. என் ஆண்டவர் மறக்கல, என் ஆண்டவர் மறக்கல. என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியாது.
ஆண்டவரை ஆராதிக்க பார்க்கலாம். இறுதியாக 2 கரத்தை உயர்த்தி சர்வஞானியே தொடர்ந்து எங்களோடு பேசும் அப்பா. நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் தந்த மெய்யான விடுதலையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இயேசு நம்மோடு ஊழியத்தின் Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நல்ல சத்தமா சொல்லுங்க Hallelujah. இயேசு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லுகிறோம். வேகமாய் நம்முடைய வேத புத்தகத்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். 781வது பக்கம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை ஒரு விசை சத்தமா நாம் அறிக்கை பண்ண போகிறோம். இந்த வார்த்தைகளை நம்முடைய கண்கள் பார்க்கணும், நம்முடைய நாவு அதை உச்சரிக்க வேணும், சொல்லணும், நம்முடைய காது அதை கேட்கணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க எல்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமோ கர்த்தரால் வரும். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. Praise the Lord. சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. வேகமாய் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதிலிருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கற்பித்து தருகிற பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் முயற்சிக்க வேண்டும், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆயத்தமாகணும், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க முயற்சி பண்ணணும், கர்த்தர் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வர வேண்டும் என்றால் அதற்கு நாம முதலாவது என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல, நீங்க ஆயத்தமாகணும். 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க, நீங்க ஆயத்தமாகணும். பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க தட்டி எழுப்பி சொல்லுங்க, நீங்க ஆயத்தமாகணும். Praise the Lord. Hallelujah. வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை, காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் ஆயத்தமானார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் செயல்பட்ட எத்தனையோ தருணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன
கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்த்ததை விட அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. இது நான் சொல்லல, கர்த்தருடைய வேத வார்த்தைகள் சொல்கிறார். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அழகாய் எஸ்தரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தருடைய புஸ்தகத்திலே ஆமான் என்று ஒருவன் மொர்தெகாவை அழிக்க நினைத்ததையும், மொர்தெகாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த யூத குலத்தை அழிக்க நினைத்ததையும் நாம் அறிவோம். அந்த நேரத்தில் இந்த எஸ்தருக்கு ஒரு ஆயத்தமான ஒரு காரியம் சொல்லப்பட்டதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் அதை வாசித்து பார்க்கும் பொழுது வேகம் அழகாய் வேதம் சொல்லுகிறது. எஸ்தருடைய புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திலே மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறார், இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்தது எதற்காக தெரியுமா? இந்த யூத குலத்தை ஆமானின் கையிலிருந்து பாதுகாப்பதற்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நம்மையும் இந்த யூத குலத்தையும் அழிப்பதற்கு அவனால் எந்த அளவிற்கு அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை மேற்கொண்டு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்றால் கர்த்தர் தரணும், நீ அதற்கு முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் இவங்க வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் அவருடைய பலம் ஓய்ந்து, அவர்கள் பலம் ஓங்கி இருந்ததினால் அவருடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் மொர்தெகாய் சொல்கிறார், நீ இவர்களுக்காக ராஜ சமூகத்திலே போய் பேசு. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். 13வது வசனம் 4வது அதிகாரம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். தொடர்ச்சியான வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாவுக்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்திற்கு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் அவன் செய்தான். நல்ல கவனிங்க, இவ வாழ்க்கை குறித்து ஒரு போராட்டம். யூத குலத்தை அழிப்பதற்கும் யூத குலத்தின் மேல் ஜெயம் எடுப்பதற்கும் ஆமானின் சதி வல்லமைகள் எழுந்து நின்ற போது இந்த மொர்தெகாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ ஆயத்தப்படு. என்ன சொல்ற? நீ ஆயத்தப்படு. தொடர்ச்சியான வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்தர் 8:13 சொல்கிறது, யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சடிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவின் சமூகத்தில் போக முடியாது. வல்லமை மிக்க ஒரு தருணம், ஒரு இடம், அங்கே எளிதாய் நுழைந்து விட முடியாது. இப்போதான் முதலாக உள்ள போயிருக்கிறாங்க எஸ்தர். அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, நீ போய் பேசு, நீ போய் பேசு, ஒரு முயற்சி எடுத்துதான் பாரு. நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறதற்கு, இந்த எதிரியின் கையிலிருந்து நாம் ஜெயம் எடுப்பதற்கு, இந்த எதிரிகளிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு வேறு யாரால முடியாது. எஸ்தரே, நீ ஒரு முயற்சி பண்ணி தான் பாரு அப்படின்னு இந்த மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. அவங்க சொல்றாரு, யா ராஜா கூப்பிடாம யார் போனாலும் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, நான் போறேன், ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் எனக்காக நீங்க சேர்ந்து உபவாசம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆயத்தம் என்பது தேவ சமூகத்திலே காத்திருந்திருந்து ஆரம்பமாகிறது. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆயத்தம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருப்பதிலிருந்து ஒரு ஆரம்பமாகிறது. அல்ல, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆயத்தம் என்பது தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்படியானால் நாம ஜெபித்து
ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெயம் உண்டு நிச்சயமாய். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் கட்டாயம் ஜெயத்தை தருவார். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பதிலை தருவார். அந்த முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் முயற்சி பண்றதில்ல, முயற்சி பண்ணி நாம் ஆரம்பிக்க வந்தாலும் சத்துரு பலவித பயங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து சொல்றான், நீ இதை போல பல முறை முயற்சி பண்ணிட்ட, இதை போல பல முறை நீ பிரயாசப்பட்டுட்ட, ஆனாலும் இதுவரையிலும் உனக்கு எந்த அற்புதமும் நடக்கல, இதுவரையிலும் உனக்கு எந்த ஆசீர்வாதமும் வரல, இதுவரையிலும் தோல்விக்கு மேல தோல்வியை பார்த்துட்ட, இழப்புக்கு மேல இழப்பை பார்த்துட்ட, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துருச்சு, இனிமேலும் நீ ஏன் முயற்சி பண்ணுகிறாய் என்று சத்துரு ஒரு பக்கத்தில் நம்முடைய காதுகளிலே துணிக்க பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் இன்னொரு காதுல என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறது. முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாம எந்த இடத்துலயும், ஆயத்தம் இல்லாம எந்த இடத்துலயும் அற்புதம் இல்லை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தம் இல்லைன்னா அற்புதம் இல்லை. அல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா, நான் வீட்டில் அப்படி இருப்பேன், நல்ல ஒரு சோஃபா செட் இருந்துச்சுன்னா அழகா காலுக்கு மேல காலை போட்டு இருப்பேன், கதவெல்லாம் பூட்டிட்டு இருப்பேன், ஒரு நாள் வெளியே வர மாட்டேன். ஆனா யாராவது என் வீட்டு கதவை தட்டி ஒரு பெரிய லோடு ஆட்டோலையோ ஒரு பெரிய டெம்போலையோ வந்து ஒரு 10 மூட்டை பணத்தை கொண்டு வந்து வீட்டில் உள்ள வச்சுட்டு நல்லா இருன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படி நிறைய பேருக்கு ஒரு ஆசை. அப்படின்னா எதையுமே பண்ண மாட்டேன், ஏன்னா இல்லை தானா நடக்கணும். உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி எதிர்பார்க்குறீங்களா? கேளுங்களேன், அப்படி கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய வேலை, அதை முடிக்க வேண்டியது கர்த்தருடைய கடமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ ஆயத்தமாக ஆயத்தமாக. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகணும். ஜெயம் எங்கிருந்து வருது? பரலோகத்தில் இருந்து வருகிறது. நீங்க ஆயத்தம் தான் சொன்னேன். இந்த ஆயத்தம் எப்படி ஆரம்பிக்கணும்னா, தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் வழியாய் ஆரம்பிக்க வேண்டும். எஸ்தர் சொல்றாங்க, நான் ராஜாவின் சமூகத்துல போறேன், யூதர் எல்லாரும் எங்களுக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க, நானும் தாதிமார்களும் இங்கிருந்து நாங்க ஜெபம் பண்றோம். இந்த ஜெபத்திலிருந்து நம்முடைய முயற்சி ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது காரணம் தெரியுமா? தேவ சமூகத்திலிருந்து இந்த வருஷத்தின் முயற்சிகள் ஆரம்பிக்கப்படணும். தேவ சமூகத்திலிருந்து இந்த முயற்சிகள் ஏறெடுக்கப்படணும். தேவ சமூகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் துவங்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எப்பெல்லாம் மோசையை ஆண்டவர் கூப்பிடுறாரோ, ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? மோசே, யாத்திராகமம் 34:2 விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். 34:2 ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி எதிர்பார்க்கிறார்னா, அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அவன் எங்கிருந்து ஆயத்தமாகணும்? தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தமாகணும். அந்த அதிகாரத்தை தொடர்ச்சியாய் வாசித்து பார்த்தால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த அதிகாரத்தில் அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாய் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து நாம் ஆயத்தமாக ஆரம்பிக்கிற காரியத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் தர்றார் தெரியுமா? உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். தொடர்ச்சி வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு இடுகிற கட்டளையின்படி கைக்கொள், எமோரியனையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசரையும் உனக்கு முன்பதாய் துரத்தி விடுவேன். என்ன சொல்றாரு? ஜாதிகளை உனக்கு முன்பதாய் நான் துரத்தி விடுவேன். இவங்க எல்லாம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. இவங்க மேல நீ ஜெயம் எடுப்பதற்கு நீ ஆயத்தமாய் என் சமூகத்திலே காத்துரு. இன்னைக்கு எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? நமக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருவின், கொஞ்சம் வால்யூம் குறைச்சு வச்சு, நமக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருவின் வல்லமைகள், நமக்கு எதிராக எழும்பி வருகிற கிரியைகள் ஏராளமாய் பெருகி வரும் பொழுது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் தெரியுமா? தேவ சமூகம். தேவ சமூகம். காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளை உம் சமூகத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய பாதப்படி நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஆயத்தத்தோடு
இந்த ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யூத குலம் அழிவின் விளிம்பில் நின்றது. அவர்கள் அழிக்கும்படி எதிரிகள் அவர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருந்த பொழுது எஸ்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க யூதர்கள் எல்லாரும் போய் உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நாம் தொடர்ச்சியாக இதை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. எஸ்தர் 8:13 யூதர் தங்கள் பகைஞருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. இந்த வார்த்தை சொல்லுதுன்னா, தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பாதப்படியிலிருந்து ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்கிற பொழுது அந்த யூதருக்கு என்றைக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டதோ அந்த நாளிலே அந்த யூதரின் பகைஞர்கள் ஒட்டுமொத்தமாய் அழியும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஜெயம் தெரியுமா? ஒரு தனி மனிதனுடைய ஜெயம் அல்ல, ஒரு குடும்பத்திற்குரிய ஜெயம் அல்ல, ஒட்டுமொத்த யூத குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஜெயம். எங்கிருந்து ஆரம்பித்தது தெரியுமா? அவங்க தேவ சமூகத்திலே ஆயத்தமாய் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை ஜெபத்திலிருந்து ஆரம்பமானது. அந்த ஆரம்பித்த காரியம் முயற்சியோடு நிறைவு பெற்றது. ஜெபித்து 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 அப்படி இருக்கல, அவங்க முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம், நல்ல ஜெபம் பண்றோம், ஆனா முயற்சி பண்றது இல்ல. நல்ல ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே எங்கள் கஷ்டங்களை மாற்றும் என்று கேட்கிறோம், ஆனால் நமக்குள்ளே சத்துரு விதைத்திருக்கிற ஒரு பயத்தின் ஆவி பல முறைகளிலே நாம் முயற்சி செய்ய விடாதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமா முயற்சி பண்ணும்போது சத்துரு இன்னொரு பக்கமா சொல்றான், நீ பலமுறை முயன்று முயன்று தோல்வியை தரித்தவன் அல்லவா, நீ பலமுறை இந்த காரியத்தை பிரயாசப்பட்டு எல்லா பணத்தையும் இழந்தவன் அல்லவா என்று அவனால் முடிந்த அளவிற்கு கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்தை தடை பண்ணுவதற்கு அவன் போராடி கொண்டிருக்கிறான். நீங்க என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் முயற்சி பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றி 40 நாட்கள் தாமதமாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரும் முயற்சி பண்ணல, யாரும் களமிறங்கி போகல. அதான் சொல்றது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இந்த குதிரைகள் ஆயத்தமாக்க போனா எங்கிருந்து ஜெயம் வரும்? பரலோகத்திலிருந்து ஜெயம் வரும். அந்த யுத்தம் யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆயத்தமாங்க. இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவோடு, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், உம்மை முன்னிறுத்தி இதை செய்கிறேன், ஜெபத்தோடு இதை ஆரம்பிக்கிறேன், முயற்சி பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி தேவ சமூகத்திலிருந்து காரியங்களை ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் முடங்கி கிடக்காதீங்க. அற்புதத்தை எதிர்பாருங்க. சத்துரு எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம் என்று அவனால் முடிந்த அளவிற்கு போராடி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜெயத்தை தரும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தமாகணும். இரண்டாவது, இந்த ஆயத்தமாக்கப்பட்டதற்கு பிற்பாடு வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? சகரியா 10:3 சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக அவர் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமானதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? நாம கர்த்தரின் குதிரையாக இருக்கணும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரின் குதிரையாக இருக்கணும். 2 பக்கம் பார்த்து சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்பட்டதற்கு பிறகு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரின் குதிரையா இருக்கணும். அந்த வார்த்தை அழுத்தமா சொல்லுங்க, நீங்க கர்த்தரின் குதிரையா இருக்கணும். 2 பக்கம் திரும்பி சொல்றீங்களா? நீங்க கர்த்தரின் குதிரையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரின் குதிரை எப்படி இருக்கும்? யாக்கோபு 3:3 வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அதே இது ஏசாயா 31
ஒன்னு எப்படி சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ரெண்டு காரியம். ஒன்னு, நீங்க கர்த்தருடைய குதிரையா இருக்கணும். இங்க இன்னொரு காரியம் என்ன சொல்லுது, எகிப்தின் குதிரைகள். எப்படியா? எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல. இன்னைக்கு நீங்க யாருடைய குதிரையா இருக்கிறீங்க? எகிப்தின் குதிரையா இருக்கிறீங்களா, இல்ல கர்த்தரின் குதிரையா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்றதுக்கு நீங்க எகிப்தின் குதிரைகளா இருக்கிறீங்களா, இல்ல கர்த்தரின் குதிரைகளா இருக்கிறீங்களா? இந்த கேள்வி உங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க எந்த குதிரையா இருக்கிறீங்க? நீங்க எகிப்தின் குதிரைகளா, இல்ல கர்த்தரின் குதிரைகளா? கர்த்தரின் குதிரைகளுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கும். எகிப்தின் குதிரைகளுக்கு இஷ்டத்தை போல ஓடுறதுக்கு கிடைக்கும் அனுபவம். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் சகாயம் அடையும்படி. உங்க வாழ்க்கையில சகாயம் வரணும்னா, ஜெயம் வரணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா, அற்புதம் நடக்கணும்னா, மாற்றம் சம்பவிக்கணும்னா, தரித்திரம் மாறணும்னா, சகாயம் அடையும்படி நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் எகிப்தின் குதிரைகளை தேடி ஓடுகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அவ்வப்போது எகிப்தின் குதிரைகள் நமக்கு முன்னால வந்து நிக்குது. நாம கர்த்தரின் குதிரைகளாய் நிற்கல. கர்த்தர் விரும்புகிற, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை சிறந்த குதிரையாய் மாறுவதற்கு நம்மை சத்துரு அனுமதிக்காமல் அவ்வப்போது எகிப்து நமக்கு கண்ணால ஒன்று காட்டிட்டு இருக்கிறான். அவ்வப்போது எகிப்தின் இன்பங்களை காண்பிக்கிறார். அவ்வப்போது எகிப்தின் விக்கிரகங்களை காண்பிக்கிறார். அவ்வப்போது எகிப்தின் அடிமைத்தனத்தின் காரியங்களை காண்பிக்கிறார். நம்மை அப்படியே இழுத்து கொண்டு போய் எகிப்தின் குதிரையாய் மாற்றி விடலாமா என்று சத்துரு போராடுறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்தின் குதிரை அல்ல, நீ யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் இருக்கும்படி தேர்வு செய்யப்பட்ட தேவனுடைய குதிரை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம யாரும் எகிப்தின் குதிரைகளாய் மாற்றப்படக்கூடாது. நாம் யாருடைய குதிரைகள்? கர்த்தரால், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாருக்கு நியமித்த குதிரைகள். அல்லேலூயா. இந்த குதிரைகள் எப்படி இருக்கணும்? எகிப்தின் குதிரைகளா இருக்கக்கூடாது. அவ்வப்போது சாத்தான் என்ன பண்றான்? எகிப்தை காண்பிக்கிறான், பாவத்தை காண்பிக்கிறான், இன்பத்தை காண்பிக்கிறான், அடிமைத்தனத்தை காண்பிக்கிறான், சிற்றின்மைகளை காண்பிக்கிறான். பாவ உலகத்துக்கு நம்ம இழுத்து செல்வதற்கு அவனால் இயன்ற அளவிற்கு பிரயாசப்படுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ சிறந்த யுத்த குதிரையாய், யூதா வம்சத்தாரின் குதிரையாய் நீ மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு ஆசைப்படுறீங்க? நான் யூத வம்சத்தாராகிய தமது மந்தை விசாரிக்கிற தேவனின் குதிரை, தேவனின் குதிரை, தேவனின் குதிரை, தேவனின் குதிரை. எகிப்தின் குதிரைகள் ஒருபோதும் ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. எகிப்தின் குதிரைகள் ஒருபோதும் விடுதலை நமக்கு தர முடியாது. நாம யூதா வம்சத்தாராகிய கர்த்தருடைய குதிரைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம், எல்லாரும் அவர்கள் அலுவல்களிலே சிக்கிக்கொண்டு யாருக்கும் உதவி செய்வதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் குதிரையாய் இல்லாமல் தேவன் குதிரையாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவுக்கு நாம தான் உத்தரவாதம். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு நாம தான் உத்தரவாதம். எகிப்தின் குதிரைகளாய் இல்லாமல் தேவனின் குதிரைகளாய் இருக்க வேண்டும். ஆனா சிலர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? குதிரையா இருக்கிறதுனால எனக்கு தானாகவே பலன் வந்து விட்டது. குதிரை என்ற வார்த்தை கேட்ட உடனே நமக்கு தானாகவே வீரியம் வந்து விட்டது, பலன் வந்து விட்டது என்று நாம நினைக்கிறோம். உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருந்தாலும், நாம் முன்னிலைப்படுத்த வேண்டியது நம்முடைய பலன் அல்ல, தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இது புரியுது? அவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 20 வாசித்து பார்க்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த குதிரை அது ஒரு பயன்பாட்டுக்கு இருக்குதான். ஆனால் ஜெயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை ஒரு நாள் ஜெயத்தை கொண்டு வர முடியாது. குதிரையின் ஆற்றலினால் ஒரு நாள் ஜெயம் எடுக்க முடியாது. ஜெயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர். ஆனா சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எங்க போயிட்டு தெரியுமா? குதிரையின் பலத்தை சார்ந்து விடுகிறது. குதிரையின் பலத்திற்கு பின்னால ஓடிடுறோம். குதிரை ஆயத்தமாக்கப்படுகிறது, ஜெயம் கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வெற்றிகளை பார்த்த உடனே நாமே யோசிக்கிறோம், நான் கொஞ்சம் பெரிய ஆளுதான், எனக்கு நல்ல பலன் இருக்குது. ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். பிரசங்கி 9:11 சொல்லுது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. நாம எல்லாம் என்ன யோசிக்கிறோம்னா, யுத்தத்திற்கு சௌரியவானாய் இருந்தால் அது போதும், நல்ல ஞானம் இருந்தால் பிழைத்து விடலாம், நல்ல புத்திமானாய் இருந்த ஐஸ்வர்யனாய் மாறிடலாம், நல்ல வித்துவான்களாய் இருந்தால் தயவு கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, இதனால ஒன்னும் சம்பவிக்க போறது இல்லை. இதுக்கு பின்னால ஒரு தேவ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஏன்னா தங்களுடைய பலத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற எத்தனையோ பேர் விழுந்து போயிட்டாங்க. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று தன்னைத்தானே பெருமையாய் பேசின நேபுகாத்நேச்சார் விழுந்து போனார். நான் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம் என்று பலிபீடத்தின் மேல் ஏறின உசியாவும் விழுந்து போனார். இப்படி தங்கள் சொந்த ஆற்றலை நம்பின, செல்வாக்கை நம்பின அத்தனை பேர் விழுந்து போயிட்டாங்க. ஆனால் கிருபை நம்பினவர்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறாங்க. நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பின்னால தேவ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. தேவ கிருபை இருக்கிறது. என்ன சொல்லணும் தெரியுமா? நான் குதிரை தான், ஆனால் எனக்குள்ளே பலத்தை தருகிறது யாரு? கர்த்தர். நான் குதிரை தான், ஆண்டவனை பயன்படுத்துறாரு. ஆனா ஜெயம் என்னால வராது, யாரால வரும்? கர்த்தரால் தான் கிடைக்கும். நான் பயன்படுத்தப்படுறேன், அவ்வளவுதான். நான் உபயோகப்படுத்தப்படுறேன், அவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷனுக்கு நான் யூஸ் பண்ணப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா என்னால ஒண்ணும் இல்லை. ஜெயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர். அவருடைய கிருபையை நாம் முன்னிறுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் உலகம் உங்களை பார்த்து புகழுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் உற்றார் உறவர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் உங்களை பார்த்து புகழுகிறார்களோ, அப்போல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. அல்லேலூயா. அந்த கிரெடிட்டை, அந்த புகழ்ச்சியை நாம எடுத்துக்கிட்டோம்னா, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏரோதுவை குறித்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவனுடைய வாக்கை தெய்வ வாக்கை போல் நம்பினார்களா? அவனை தெய்வத்தோடு ஒப்பிட்டு பேசினாங்களா? யார? ஏரோத. அப்போல்லாம் நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வேண்டியவன், சொல்லியிருந்திருக்க வேண்டியவன், அதை அக்செப்ட் பண்ணனால, ஏற்றுக்கொண்டதுனால வேதம் சொல்ல தெரியுமா? அவன் புழு பொழுத்து செத்தான. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் வேறு எந்த நபரும் எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. ஜெயத்தை தருகிறது கர்த்தர், நாம பயன்படுத்தப்படுறோம். யாராகிலும் நீங்கள் செய்கிற நற்செயல்களை பார்த்து, நீங்கள் செய்கிற மேன்மையான காரியங்களை பார்த்து, இவ்வளவு பிரமாண்டமாய் நீ செய்து விட்டாயே என்று சொல்லி உங்களை புகழும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? என்னால் அல்ல, தேவ கிருபை. அப்படி கரத்தை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ கிருபை சொல்லுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை. நான் யுத்தத்திற்கு பயன்படுற ஒரு குதிரை தான், ஆனால் என்னால ஜெயம் வராது. ஜெயத்தை தருகிறவர் தேவன். ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறது தேவ கிருபையினால என்பதை உங்கள் உள்ளம் புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் அந்த புகழ்ச்சியை எடுப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணாலும் அது கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தும்.
அதான் வேதம் சொல்கிறது, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் தங்கள் உடைமைகளை குறித்து, செல்வாக்கை குறித்து, பலத்தை குறித்து, பணத்தை குறித்து, பின்னணியை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்க யாரை குறித்து மேன்மை பாராட்டுறோம் தெரியுமா? ஜீவனுள்ள தெய்வத்தை குறித்து. அல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறதுனால் நாங்கள் பலன் அடைகிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய புத்தி, அதான் பிரசங்கி 9:11 ஓடுகிறவர்களுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமோ. நான் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறேன், அதனால ஃபர்ஸ்ட் வந்துருவன் யாரும் எதிர்பார்க்க முடியாதான். வேதம் சொல்லுது, யுத்தத்திற்கு சௌரியமான்களின் சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. இதனால ஒன்னும் ஆக போறதில்லை. இதையெல்லாம் தரணும்னா அந்த பரலோகத்தின் தேவன் தான் தரணும். அல்லேலூயா. சொந்த ஆற்றலை நாம நம்ப கூடாது. அதான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, சொந்த ஆற்றலை நான் நம்பல, ஆண்டவர் உண்மையே நான் சார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தருடைய ஆற்றலை நம்புகிறேன், கர்த்தருடைய வல்லமை நம்புகிறேன், ஏன் பலத்தை நான் நம்பல. நம்முடைய பலத்தை நம்புவோமானால், நம்முடைய பலத்தை சார்ந்திருப்போமானால், நம்முடைய பலத்திற்கு நாம் எதிர்நோக்கி காத்திருப்போமானால் அது ஒரு நாள் நமக்கு ஜெயத்தை கொண்டு வராது. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனால், அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனால் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை தெளிவா என்ன சொல்றார் தெரியுமா? யாத்திராகமம் 34:7 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் அவர் விடுகிறதில்லை. நல்லா கவனிங்க. ஆயத்தமாகும் பொழுது, கர்த்தரின் குதிரையாய் நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? குற்றவாளியை குற்றமற்றவனாய் அவர் விடுகிறது இல்லை. எப்படி குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடுகிறது இல்லை? ஆண்டவருக்கு தெரியும், இந்த மொர்தெகாவையும் யூத குலத்தையும் அழிப்பதற்கு இந்த ஆமான் முயற்சி பண்றான், அவன் குற்றமுள்ளவன். அந்த குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் ஆண்டவர் விடல. என்ன பண்றார் தெரியுமா? அவர்கள் ஆயத்தமான பொழுது, அவர்கள் பலத்தை நம்பாமல் அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் ஆயத்தமான பொழுது, வேதம் என்ன சொல்கிறது? அழகாய் சொல்கிறது, அவன் குற்றவாளிகளை குற்றமற்றவனாய் விடவில்லை. யாரை தண்டிக்கணுமோ அவங்கள தண்டிப்பார். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான சோதனைகளோடு உங்களை நெருக்கினவர்கள் ஏராளமானவர்களாய் இருக்கலாம். இல்ல ஒருவேளை உங்க முன்னோர்கள் காலத்திலிருந்தே அந்த பகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்க மேல அவங்க குற்றத்தை தவறாய் சுமத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நான் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாய் நான் விட மாட்டேன், உங்களுக்காக நான் வழக்காடுவேன், உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை நான் கண்ணோக்குவேன். குற்றமுள்ளவர்களை அவர் குற்றமுள்ளவராய் குற்றமற்றவர்களாய் விட மாட்டார். யாருக்கு நீதி கிடைக்கணுமோ அவங்களுக்கு கர்த்தர் நீதியை கிடைக்க பண்ணுவார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நீங்க ஆயத்தமாகணும், கர்த்தருடைய குதிரையாய் மாறணும், உங்கள் பலத்தை நம்பாமல் தேவ கிருபை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் கொள்ளுகிற பொழுது கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்கிறார் என்று வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க யாருடைய குதிரையா இருக்கணும்? கர்த்தரின் குதிரையா இருக்கணும். எகிப்தின் குதிரைகளுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுக்க மாட்டார். எகிப்தின் குடும்பத்து குதிரைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் அனுபவத்தை கொடுக்க முடியாது. தேவனுடைய குதிரைகளாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ என் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ 2:11 அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது என்று கர்த்தர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது நித்திய அழிவுக்கு, பாதாளத்திற்கு நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? நான் சொன்ன எல்லா அனுபவத்தை காட்டிலும் மிக மிக பிரதான ஒரு அனுபவம் தெரியுமா? நம்முடைய நித்தியம், நம்முடைய எதிர்காலம். ஆண்டவர் சொல்ல தெரியுமா? இரண்டாம் மரணத்தினால் அவன் சேதப்படுவது இல்லை என்று எழுது. ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது மாத்திரமல்ல. 2:17 2:26 நாம் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, என் பிதாவினிடத்தில் அதிகாரம் கொடுத்தது போல நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். 3:5 3:16 புதிய எருசலேம் என்கிற தேவனுடைய நகரத்தின் நாமத்தை கொடுப்பேன். 3:21 அவர்கள் ஜெயம் பெற்று பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய். இந்த ஒரு பாக்கியத்திற்காகத்தான் இத்தனை பேரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் இன்னைக்கு உலகமே தேடிட்டு இருக்குது மனிதனுடைய மரணத்திற்கு பிற்பாடு சம்பவிப்பது என்ன. ஆனா வேதம் ஒன்று சொல்லுது, மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, நித்திய அழிவு என்று ஒன்று உண்டு. தேவனிடத்தில் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவ சமூகத்திலே அதிகாரம் பெற்றது போல அந்த சிங்காசனத்திலே என்னோடு கூட இருக்கும்படி ஜெயம் பெற்றவர்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். இந்த ஜெயம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா தேவன் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் ஆசையாய் தேடிக்கொண்டிருக்கிற அந்த நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்க எகிப்தின் குதிரைகளாய் இல்லாமல் ராஜ்யத்தின் குதிரைகளாய், யூத வம்சத்தாரின் தேவனுடைய ராஜ்யத்தின் குதிரைகளாய் நீங்க மாறணும். அப்படின்னா கடிவாளம் போடப்படணும். அதான் யாக்கோபு 3 வாசிக்கிறோம், கடிவாளம் போடப்பட்ட குதிரை அங்கிங்குமா ஓடாது, பாவத்தை தேடி ஓடாது, எகிப்தை தேடி ஓடாது, அக்கிரமத்தை தேடி ஓடாது, விக்கிரகத்தை தேடி ஓடாது, சிற்றின்பத்தை தேடி ஓடாது, அடிமைத்தனத்தை தேடி ஓடாது, மந்திரவாதத்தை தேடி ஓடாது, குறி சொல்றதை கேட்க ஓடாது. எகிப்தின் குதிரைகள் இதெல்லாம் செய்யும், கடிவாளம் போடப்பட்ட கர்த்தரின் குதிரை இதெல்லாம் செய்யாது. நீங்க எப்படிப்பட்ட குதிரையா மாற விரும்புறீங்க? இந்த குதிரைக்கு ஜெயம் வரணும்னா கடிவாளம் போடப்பட்ட கர்த்தரின் குதிரையாய் நாம் மாறணும். நாம ஜஸ்ட் வெசல், அவ்வளவுதான், ஒரு பாத்திரம் தான். நாம நம்முடைய பலத்தில் ஒன்றும் இல்லை, நம்முடைய பராக்கிரமத்தில் ஒன்றும் இல்லை, நம்முடைய செல்வத்தினால ஒன்றும் இல்லை, நம்முடைய புகழ்னால ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒன்றும் கிடையாது. குதிரைன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்னிறுத்துறார், அவ்வளவுதான். அது நாம இருக்கிறோம். அதனால ஜெயம் வர போறதில்ல. ஜெயம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்தா வருது. இந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரையா இருக்கணும்? கர்த்தரின் குதிரையாய், எகிப்தின் குதிரையாய் அல்லாமல் கர்த்தரின் குதிரையாய்
மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்த வருடத்தில் கர்த்தரின் குதிரையாய் மாற்றப்பட விரும்புகிறேன் அப்படின்னு நான் ஆயத்தமா இருப்பேன். ஜெபித்து என் வாழ்வை நான் முயற்சிக்கு ஆயத்தமாவேன். கர்த்தரின் குதிரையா இருப்பேன். இன்னொன்று, உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம ஆயத்தமாகிறோம். கர்த்தரின் வருகைக்கும் நாம் ஆயத்தமாகணும். அவர் வரும் வேளையை எவரும் அறியார். எப்போ கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. சாயங்காலமோ இரவோ, சேவல் கூவும் நேரமோ, வீட்டு எஜமான் எப்போ வரான்னு நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆயத்தமா இருங்க, நீங்க ஆயத்தமா இருங்க. கொடிய உலகம், இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கும் ஆயத்தமாகணும். கர்த்தரை சந்திப்பதற்கும் ஆயத்தமாகணும். ஆண்டவர் தருகிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாகணும். அந்த பரலோகத்திலே தேவன் தம்முடைய தூதர்களோடு வரும் பொழுது அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். குதிரைகள் ஆயத்தமா இருக்கணும். 10 கன்னிகைகளிலே 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் அவங்க சரி ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பொறுத்து தான் இருந்து பார்ப்போமே. கர்த்தர் ஆயத்தம் உள்ளவர்களை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும். ஆயத்தமாகிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய உணர்வுகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், தயவை தருவார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எகிப்தின் குதிரைகளாய் அல்லாமல் பரலோகத்தின் தேவனின் குதிரைகளாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள். அவங்களுக்குள்ள கர்த்தருடைய சிந்தை இருக்கும், அவங்களுக்குள்ள கடிவாளம் போடப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அவங்க எக்காரணம் கொண்டும் எகிப்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களை சுற்றிலும் கடிவாளம் என்கிற ஒரு பரிசுத்தம் அவளை காத்து கொண்டிருக்கிறது. பாவத்தை பார்க்க முடியாது, அக்கிரமத்தை பார்க்க முடியாது, விக்கிரகத்தை பார்க்க முடியாது, அடிமைத்தனத்தை பார்க்க முடியாது, அலங்கோலத்தை பார்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ குதிரை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாருடைய குதிரையாய் மாற்றப்படுவதற்கு விருப்பப்படுறீங்க? நீங்கள் கர்த்தரின் குதிரைகளாய் இருப்பீர்களானால் கர்த்தர் தருகிற ஜெயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. எகிப்தின் குதிரைகளாய் இருப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்திற்குரிய நிலைமையிலே அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஐயோ என்ன முடியுது. அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அந்த வார்த்தை உச்சரிக்க விரும்பல. ஆனா வேதம் அப்படிதான் சொல்லுது. எகிப்தின் குதிரைகளாய் அல்லாமல் இந்த வருஷத்தில் நாம் கர்த்தரின் குதிரைகளாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தரின் குதிரைகள் எப்படி இருப்பாங்க? ஆயத்தமா இருப்பாங்க. கர்த்தரின் குதிரைகள் ஜெபித்து முயற்சி பண்ணி ஆரம்பிப்பாங்க. கர்த்தரின் குதிரைகள் எப்போதும் கடிவாளத்தோடு பரிசுத்தத்தோடு தங்கள் வாழ்க்கை காத்துக் கொள்வார்கள். கர்த்தரின் குதிரைகள் அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தரின் குதிரைகள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் சொல்லுது, முற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுவர்களாய் மாறுவீர்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஜெயம் கர்த்தரால் வரும். முற்றிலும் ஜெயம் கர்த்தர் நமக்கு தருவார். உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது, அதனால் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் மட்டும் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஜெபத்திலே நடத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து இருப்போமா? எல்லாரும் மேல வாங்க. கோயில் ஆண்டவரே, நான் கர்த்தரின் குதிரையாய் மாற வேண்டும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு கடிவாளம் போடப்பட்ட கர்த்தரின் குதிரையாய் நான் மாற வேண்டும். யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின்